வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள் ஜனவரி 28. உபத்திரவத்தின் மத்தியில் நிச்சயம். மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்துதல் 2:8. இன்று தென்மேற்கு துருக்கியில் உள்ள பண்டைய சிமர்னா நகரத்தை பார்வையிட்டால் வெளிப்படுத்துதலில் அது பற்றி சொல்லப்பட்டுள்ள காட்சி மாறியிருப்பதை காணலாம். பரபரப்பான துறைமுக நகரம் இஷ்மிர் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு ஒரு சில விசுவாசிகளே உள்ளனர். ஆனால் யோவானின் நாட்களில் அங்கே மனம் மாறிய யூதர்கள் அநேகர் இருந்ததால் கிறிஸ்துவ செயல்பாடுகளின் கோட்டையாக சிமர்னா இருந்தது. 7 சபைகளில் கிறிஸ்துவால் கண்டிக்கப்படாத 2 சபைகளில் இதுவும் ஒன்று. மற்றொன்று பிலதெல்பியா. இங்கே மார்க்க சம்பந்தமாக கடுமையான உபத்திரவம் ஏற்பட்டிருந்ததும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதற்கு சிமர்னா என்ற பெயர் அதே ஒலி அமைப்பு உள்ள மிர் என்னும் வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம் என அறியப்படுகிறது. அது ஒரு பிசின், கசப்பான சுவை உடையதாக அறியப்படுகிறது. பெயர்க்கேற்றாற்போல அங்கு வசித்த கிறிஸ்துவர்களின் வாழ்க்கை அவர்களது விசுவாசத்தின் நிமித்தம் உண்டான உபத்திரவத்தால் கசந்து போய் காணப்பட்டது. சபையின் வரலாற்று குறிப்பில் சுமார் கிபி 100-325 முதல் பார்த்தால் இந்த உண்மை விளங்கும். அப்போது கிறிஸ்துவம் ஓர் அந்நியமான ஏற்றுக்கொள்ளப்படாத மார்க்கமாக இருந்தது. ரோம சட்டத்தின்படி பல கிறிஸ்துவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் இழந்தனர். அரசாங்கத்தின் உதவியால் அவ்வப்போது உண்டான இந்த உபத்திரவம் ரோம பேரரசனான கான்ஸ்டன்டீன் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதாக கூறப்படும் வரை நீடித்தது. அது கான்ஸ்டன்டீனை கிபி 313 இயற்றப்பட்ட மிலன் ஆணையில் விசுவாசத்தை சட்டப்பூர்வமாக்க தூண்டியது. அதனால்தான் கிறிஸ்து அந்த சபைக்கு தாம் அனுபவித்த உபத்திரவத்தையும் மரணத்தையும் வெற்றிகரமான உயிர்த்தெழுதலையும் நினைவுபடுத்தினார். மரண அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுகிற விசுவாசிகள் அனைவரும் இந்த நிச்சயத்தை உரிமை கோரலாம். ஏனென்றால் இயேசுவின் நிமித்தம் கடைசி நாளில் அவர்கள் உயிர்த்தெழப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:14. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:14. மரணம் இப்போது அவர்கள் உயிரை பறித்தாலும் கூட நித்திய ஜீவன் அவர்களுக்கு காத்திருக்கிறது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:20. மரித்த மற்ற நீதிமான்கள் அனைவரும் அவர் மூலமாக நித்திய ஜீவனுக்கு திரும்ப கொண்டு வரப்பட முடியும். அவ்வாறே கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தம் இருந்து மத்தேயு 28:20 மரித்த நீதிமான்களை உயிரோடு கொண்டு வருவார். அன்பான தேவனே, நியாய தீர்ப்பு நாளில் நாங்களும் நித்திய ஜீவனின் ஈவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு எதிராக எது வந்தாலும் உண்மையாக இருப்பதற்கு பலன் தாரும். அதிக ஆராய்ச்சிக்கு எசையா 44:6, ரோமர் 14:9, வெளிப்படுத்துதல் 22:13. ஆமேன்.